அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது காதலர்த்தினம் அதுவுமா நம்ம ரேவதியை அழைச்சிக்கிட்டு போய் நம்ம கார்த்திகை சும்மா அசத்திட்டாருங்க. நம்ம ரேவதி அப்படியே மிரண்டு போனாங்க. அது சூப்பரா இருந்தது. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து நம்ம கார்த்திக் கூட்டு போறாங்க. ஆனா நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க, அதாவது என்னால அந்த சர்ப்ரைஸை தாங்க முடியல, சீக்கிரம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நீ நேர்ல வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து சும்மா சூப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு நம்ம கார்த்திகி. அதாவது நம்ம ரேவதியை வந்து கூட்டிட்டு போகும்போது கண்ணை மூடிட்டு உள்ள வர சொன்னாரு. அதாவது அந்த ஹோட்டல் உள்ள போன உடனே கண்ணை திறக்க சொன்னாங்க. நம்ம ரேவதி அந்த கண்ணை திறந்து அங்க உள்ள டெக்கரேஷன் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அரண்டு போனாங்க. அதாவது சூப்பரா இருந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேக் வேற கொண்டு வந்தாங்க. அதாவது அதுல வந்து கார்த்திகை ரேவதி பேர் எழுதி, அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல காதலர்த்தின வாழ்த்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம கார்த்திகை சூப்பரா வச்சிருந்தாரு அந்த கேக்கை ரெடி பண்ணி. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கேக்கை வெட்டினாங்க. வெட்டி அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக் வாயில ஊட்டுறாங்க. நம்ம கார்த்திக் வந்து ரேவதி வாயில ஊட்டுறாங்க. அது சூப்பரா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திராவும் பின்னால ஃபாலோ பண்ணி வந்து அந்த கண்கொள்ளா காய்ச்ச பார்த்து அப்படியே சந்திரா அதிர்ச்சியா போய் நிக்கிறா. இது ரெண்டையும் பிரிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா போற போக்க பார்த்தா இதை பிரிக்கிறது கஷ்டம் போலுக்க, அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த சந்திரா அதிர்ச்சியா போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.